வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நல்லா காரசாரமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செய்ய போகிறோம். நம்ம செய்ய போகிறது வந்து கொத்து ப்ரெட்டு, முட்டை கொத்து ப்ரெட்டு. ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 10 ஸ்லைஸ் அளவுக்கு வந்து ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபிக்கு எந்த வெரைட்டி ஆஃப் ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். வீட் ப்ரெட் இல்லைனா மல்டிக்ரெயின் ப்ரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இது மாதிரி வந்து நல்லா கையால் பிச்சு சின்ன சின்னதாக பொடியாக ஆகிக்கிடுங்க. ஸோ வாங்க கொத்து ப்ரெட் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்குங்க. கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்குங்க. இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்குங்க. ஸோ கடுகு, சீரகம் அப்புறமா சோம்பு வந்து நல்லா எண்ணெயில் வந்து பொரியட்டும். இது வந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 2 கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு மணமும் ஃப்ளேவரும் நம்ம கொத்து பிரெட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்குங்க. இப்போது பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 பழுத்த தக்காளி வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அதே டைமில் வந்து தக்காளியும் வந்து நல்லா வெந்து குழஞ்சிடும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு, தக்காளியும் நல்லா வெந்து குழஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ளேம் லோ பண்ணிட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது இன்கேஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்குங்க. பாருங்கள், மசாலாலாம் பச்சை வாடை போயிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அப்புறம் முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ப்ரெட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் தேவையான அளவுக்கு. ஸோ நீங்கள் வந்து காய்கறிக்கும் முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து ஃப்ளேமை வந்து லோ பண்ணிவிடுங்க. லோ பண்ணிட்டு நம்ம இதில் வந்து ஒரு 3 முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ 3 முட்டை வந்து நான் உடச்சி இதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் வந்து மறக்காமல் இந்த ஸ்டேஜில் லோலேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், 3 முட்டையும் சேர்த்துட்டு இப்போ இது வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃப்ளேம் வந்து லோலேயே வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவில். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. முட்டை வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, இதே மாதிரி வந்து முக்கால் பதத்துலேயே இருக்கணும். ஸோ அந்த டைம்லேயே வந்து இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மிளகுத்தூளை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் பெப்பர் வந்து இதில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை வந்து ஃபுல்லாக வேகாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இதே ஸ்டேஜில் வந்து நம்ம புட்டு வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸை வந்து இதில் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். ஸோ முக்கால் பதத்தில் முட்டை வெந்திருந்தால் தான் நம்ம வந்து ஆட் பண்ண ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து நல்லா அதில் வந்து கோட் ஆகும். முட்டை வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்னா அது தனியாகவே வந்து நின்றுடும். ஸோ அதனால் ஃப்ளேம் லோலேயே வச்சுருந்து ஃபுல் டைமையும் வந்து இப்போ ப்ரெட் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து குத்தி விடுங்க. ஸோ அது முட்டையோடு சேர்த்து நல்லா வந்து வேகணும். நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் வந்து ப்ரெட்டில் வந்து இறங்கி அப்சார்ப் ஆகணும். ஸோ நல்லா வந்து குத்தி விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம ப்ரெட் வந்து நல்லாவே வந்து குத்தி விட்டாச்சு. நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லா முட்டையும் வந்து இது மேலே நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அருமையான கொத்து ப்ரெட் வந்து ரெடி ஆக போகுது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இறக்கி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு மணம் கொடுக்கும். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வந்து கொத்து ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சுட சுட காரசாரமான வந்து கொத்து ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரெட் இருக்கும்போது வந்து நம்ம முட்டையை போட்டு இது மாதிரி வந்து ஒரு குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஃபில்லிங்காகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லா காரசாரமாக இருக்கும். ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீன், ப்ரெட்டு, கார்போஹைட்ரேட் இருக்குது. நல்லாவே ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ரெகுலராக நம்ம வந்து ப்ரெட் ஆம்லேட் சாப்பிடாம இது மாதிரியே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு வெரைட்டியாகவும் இருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.